ஹரி ஓம், நமஸ்காரம். ஆரோக்கிய பாரதம் தொடர்ச்சியான பதிவுகளில் இன்றைய பதிவு ஹிருதயத்தை பற்றியது. ஹிருதயம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப இன்றியமையாத ஒன்று. நம்ம மனித வாழ்வில் ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம ஹிருதயத்தோடு தான் ஒப்பிட்டு எல்லா விஷயங்களையுமே பண்ணுறோம். அதுபோல் பண்ணும்போது நம்மளுடைய ஹிருதயம் எந்த அளவுக்கு பாதுகாக்கப்பட வேண்டும், ஹிருதயத்திற்கு எந்தெந்த செயல்பாடுகள் பாதிப்பை கொடுக்கும், எந்தெந்த செயல்பாடுகளால் ஹிருதயம் இன்னும் உற்சாகமாக செயல்படும் அப்படின்றதெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆரோக்கிய பாரதம் பதிவுகளினுடைய வெளிப்பாடாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, வாட்ஸ்அப் குழுக்கள் நிர்மாணம் பண்ணியிருக்கோம். நம்மளுடைய அந்த வாட்ஸ்அப் குழுவில் இணைந்திருப்பவர்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் மாலை 7 மணி முதல் 8 மணி வரை, அதாவது கூகுள் மீட்டாகவும் இருக்கலாம், இல்லை ஜூம் மீட்டாகவும் இருக்கலாம், நம்ம லிங்க் கொடுப்போம். அந்த லிங்க்கில் நீங்கள் உள்ளே நம்ம நேரடியாக ஹிருதயத்தை பற்றின விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். 30 நிமிடங்கள் ஹிருதயத்தை பற்றின எல்லா விஷயங்களையும் உங்களோட நான் பகிர போகிறேன். அதன் பிறகு 10 நிமிடங்கள் நீங்கள் உங்களுடைய கேள்விகளை என்னோட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கேள்விக்குண்டான பதில்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். நம்மளுடைய அடிப்படை நோக்கம் என்னவென்றால், இந்த தேசம் முழுவதும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். நம்மால் எந்தளவு முடியுமோ அந்தளவு நம்மளுடைய முயற்சியையும் நம்மளுடைய பணியையும் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதனுடைய முதல் கட்டமாக வரும் சனிக்கிழமை மாலை 7 மணி முதல் 8 மணி வரை நாம் கொடுக்கக்கூடிய லிங்கில் நீங்கள் எல்லோரும் உள்ளே இந்த ஹிருதயத்தை எப்படி ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளலாம் என்பதை பற்றின விஷயங்களை இந்த வாரம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். என்னென்ன மாதிரியான உணவுகள், எந்தெந்த மாதிரியான சூழ்நிலைகள், எந்த மாதிரியான ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வதற்கு என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை பற்றின எல்லா விவரங்களும் உங்களோடு சனிக்கிழமை மாலை பகிரவுள்ளேன். நீங்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொண்டு இந்த நல்ல விஷயத்தை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டுமாயும் கேட்டுக்கொள்கிறோம். ராம் ராம்.